வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ரெண்டு ஃப்ரெண்டுக்குள்ளே பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறப்ப கேட்போம் இல்லையா, ஏன் அவன் கூட பேச மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அப்படின்லாம். இந்த ஏன் அவன் கிட்ட பேச மாட்ற அப்படிங்கிறத why don't you talk to him, why don't you talk to himனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மளோட சைக்கிள் ஆர் பைக் கீயவோ இல்லை வீட்டு கீயவோ எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் என் சாவியை தொலைச்சிட்டேன், அதை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்லாம். இந்த நான் என் சாவியை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ, ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டையோ பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக கேட்போம் இல்லையா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. இந்த உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத டூ யூ பிலீவ் இன் காட், டூ யூ பிலீவ் இன் காட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கோம் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் புது பைக் வாங்கியிருக்கேன் இல்லை நான் புது மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம். இந்த நான் புது பைக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் பாட் எ நியூ பைக், ஐ ஹாவ் பாட் எ நியூ பைக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ அப்பா ஒர்க் போயிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இந்த சின்ன பசங்களாம் அப்பா இன்னும் வரலையான்னு கேட்குறப்ப சொல்லுவோம் இல்லையா, அப்பா இன்னும் வரலை அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இப்போ யாராவது அப்பாவை மீட் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும் சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, அப்பா இன்னும் வரல, வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்லாம். இந்த அப்பா இன்னும் வரலை அப்படிங்கிறத டேட் ஹேஸ் நாட் கம் yet, டேட் ஹேஸ் நாட் கம் yetனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம மேலே கோச்சிட்டு இருக்காங்க, நம்ம கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம் இல்லையா, ஏன் என் மேலே கோவமாக இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்லாம். இந்த ஏன் என் மேலே கோவமாக இருக்க அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கிறப்ப யாராச்சும் வந்து தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, என் நேரத்தை வீணடிக்காத, போய் உனக்கு வேறு வேலை இருந்துச்சுன்னா பாரு அப்படின்லாம். இந்த என் நேரத்தை வீணடிக்காத அப்படிங்கிறத டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் மை டைம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு சிலருக்குலாம் அடிக்கடி கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன் அப்படின்னு. இந்த நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறத ஐ கோ டு டெம்பிள் ஆஃபன், ஐ கோ டு டெம்பிள் ஆஃபன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டையோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையோ வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக பிரிஞ்சு இருக்கோம், ஒரு வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஓன் ஞாபகமாகவே இருக்குது, எப்போ மீட் பண்ணுவோன்னு இருக்குது அப்படின்லாம். இந்த எனக்கு ஓன் ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறத ஐ மிஸ் யூ அ லாட், ஐ மிஸ் யூ அ லாட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.